வீட்டில் கொஞ்சம் வழுக்க தேங்காய் இருந்துச்சு. இது வந்து சாப்பிட முடியாத ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி பாலாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அதே மாதிரி இது கூட வெந்தயமும் கொஞ்சம் முளைக்கட்டினது இருந்தது. அதையும் நல்லாவே மைய அரைச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சோண்டு கத்தாழை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பனானா நல்லா பழுத்த பழமாக இருந்தது. இதையும் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் போல் அரைச்சிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது எதுக்குன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டேன் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னில் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். ஃபேஸில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணும்னா இது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடிங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இதில் வெந்தயம், ஆலோவேரா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதுவும் பனானா வந்து ஸ்கின் டேனை சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த தேங்காய் பழம் என்ன பண்ண போகிறோன்னா இது கூட வெந்தயத்தையும் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஒரே மெஸ்ஸியாக ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். வெந்தயத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரியும். தேங்காய் லைட்டாக வீணாக போயிருந்தாலே அப்போலாம் அதை அரைச்சி தலையில் தான் தேய்ப்போம். இனி இந்த மாதிரி உங்களுக்கு கவலை தேவையில்லை. அதை அரைச்சி தலையில் தடவி அது போகுமா போகாதான்ற உங்களுக்கு கவலை தேவையில்லை. நானே சூப்பரான ஒரு ஹேர் பேக் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ரிசல்ட் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேர் பேக் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் அரைச்சி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபேஸுமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கஸ்டமர் நல்லாவே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.